எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். நம் பாரதி அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, புரியும் உங்களுக்கு. ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி பல ஆயிரம் மாணவர்களினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதானே இந்த கல்லூரியை ஆரம்பித்தவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்க முடியும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் சொல்றவர் விவேகானந்தர். படிக்கும்போது கவனிச்சேன், ஆண்டறிக்கைய ஃபுட்பால் டீமில் 10 இயர்ஸில் மிகப்பெரிய டீமெல்லாம் தோக்கடிச்சிட்டாங்கன்னு. நான் இலக்கியம் படித்தவன் அல்லவா, எனக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா, ஞாபகம் வந்துச்சு. விவேகானந்தர் சொல்றாரு, பகவத்கீதையை நீ படிக்கிறத விட கால்பந்தாடுவது மிகச்சிறந்ததுன்னு. என்னடா இப்படி சொல்லியிருக்காருன்னு கீழே படித்தா, பகவத்கீதையை படித்து புரிஞ்சுக்கிறது மற்றவனுக்கு கஷ்டம், கால்பந்து விளையாடுறவன் உடலும் மனமும் தெளிவாக இருக்கும், அவன் பகவத்கீதையை சீக்கிரம் புரிஞ்சுக்குவான், பைபிளை சீக்கிரம் புரிஞ்சுக்குவான், குரானை சீக்கிரம் புரிஞ்சுக்குவான், அதனால விளையாடுறாங்க. நினைச்சுப்பாரு. அப்போ இதுல இருந்து நம்ம சொல்ல வர்ற கருத்து, உயிர் எப்படி எண்ணினா அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ் உனக்கு தருகிறது, அதனால் பெரிதனும் பெரிது கேள் பாரதி. நீ என்னத்தை நினைக்கிறியோ, எதை சிந்திக்கிறியோ, எதை கேட்கிறியோ அதை தாண்டா வாழ் உனக்கு தருது, அதனால கேட்கறதே பெருசா கேள்வி. வள்ளுவர் என்ன சொல்றாரு? காண முயலையது அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது. முயலை போய் குத்தி கொண்டு வர்றதை விட யானையை குத்தி உன் வேலோடு அது கம்போட போனா கூட போட்டுண்டா, நீ மாத்திக்காத உன்னுடைய எண்ணத்தை, பெரிய எண்ணமாவே இருக்கட்டும்ங்கிற. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணத்தை மட்டும் மாத்திக்காத, பெரிய எண்ணத்திலிருந்து மாறாது. ஏன்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நீ நினைச்சது நினைச்சபடி நடக்கும். இது தமிழ்ல. ஆங்கில புத்தகங்கள் பக்கம் செஞ்சிங்கன்னா, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். ஒரு மனிதன் பெரிதாக நினைத்து அதை செயல்படுத்த முயற்சிக்கும் போது அதை செய்து முடிக்கின்ற சக்தி அவனிடம் தன்னால் வந்து சேருகிறது. எட்மண்ட்பர்க். whatever a mind of a man can conceive and believe he can achieve பண்ணிட்டு சொல்றான் நெப்போலியன். when you really want something, the universe always conspire in your favorங்கிற அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கோலோ, நீ பெருசா செய்யணும்னு நினைக்கும் போதுடா இந்த உலகமே உனக்கு சேர்ந்து உதவி பண்ணும், உபத்திரவம் பண்ணாது. என்னை போன்றவர்களை அழைத்து உங்களிடம் பேச சொல்வதற்கு காரணம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எல்லோரும் சேர்ந்து உங்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உதவியாகத்தானே இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும்? நினைத்து பாருங்க. டிஸ்னிலேண்டில் அமெரிக்காவில் உள்ள போனா, இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட் பெருசா எழுதி போட்டுருவோம். இதுலேருந்து என்ன தெரியுது? யூ வில் நெவர் சேஞ்ச் யுவர் ஆக்ஷன் அன்டில் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட். யுவர் மைண்ட் இஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்சஸ். The golden key to remember is, my dear students, the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால வெல்லலாம். அதுக்கு என்ன வேணும்? எல்லாமே உன்னுடைய எண்ணம் தான், எல்லாமே உன்னுடைய சிந்தனை தான். அதில் என்ன கஷ்டம்னு தெரியலையே. சரி, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே, என்ன நினச்சாலும் நடக்கும்னு. எங்களுக்கெல்லாம் நடக்கலையே, உங்களுக்கு நடந்திருக்கா? வரும்போது உங்கள் இயக்குனர் ஞாபகப்படுத்தியதே நான் பேசியதிலிருந்து அதையே இங்கே நான் பதிவு செய்கின்றேன். காரணம் உண்டு. ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இது போன்றது ஒரு நல்ல கல்லூரியிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் அரசு கல்லூரியை நோக்கி சென்றவன். என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்த என்னுடைய நண்பன், இருவரும் ஒன்றாக கல்லூரிக்கு செல்வோம். என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். எண்ணத்தை பற்றி உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அதை செஞ்சால் தானே உங்களுக்கு சொல்ல முடியும். 2 பேரும் போகிற வழியில் ஒரு எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும். என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்ன என்று தெரியாது. என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிய வேண்டும். ஒரு எஸ்பி பங்களா பெருசாக இருக்கும், கலெக்டர் பங்களா அதை விட பெருசாக இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் ஹிந்து பேப்பர் ஒரு ஊருக்கு ஒன்று தான் வரும், ஒரு லைன் விடாமல் படிப்பான். கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் நூலகத்திலே தவம் கிடப்பான். 2 பேரும் நின்று எஸ்பி பங்களாவை பார்த்து நிற்கிறோம். நான் எஸ்பி ஆகணும்ல. சிவப்பு விளக்கு சுழல பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு 1969-70 ஒரு அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர்
வேற யாரும் இல்லை, திரு வால்டர் தேவாரம் அவர்கள், தஞ்சை மாவட்டத்தினுடைய, ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர். காரை நிறுத்தினார். ஏன்டா 2 பையிலும் தினம் அங்கே நிற்கிறேன், நீ குறிக்க போகிறது இல்லையான்னு கேட்டார். நான் கேட்டேன், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீ போய் என்சிசியில் சேரு, கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் மைதானத்தில் இரு. ஏன்னா காவல்துறை அதிகாரி ஆகணும்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும்னு அவர் பாட்டுக்கு என்னென்னோ சொன்னார். சொன்னதெல்லாம் செஞ்சேன். என் நண்பன் அப்படியே கேஷுவலாக கேட்டு போயிட்டான். கதையில்லை, நிஜம். பரீட்சை முடித்தோம், பிஎஸ்சி முடித்தோம், எம்எஸ்சி முடித்தோம், சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, 2 பேரும் போனோம். காவல்துறை அதிகாரிக்கான தேர்வு எனக்கு கிடச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவன் ரிட்டன் டெஸ்ட்டில் மார்க் கூட, நான் அவுட்டோரில் மார்க் கூட. நான் சொன்னேன், ஏன்டா அந்த புத்தகத்தையே கட்டிட்டு அழுதிய, உங்கள்கிட்ட இப்போ புத்தகத்தை பற்றி எவ்வளோ பேசினேன், புத்தகத்தையே கட்டிட்டு அழுதியடா, என்னோட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் அவன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து மாணவர்களே, எந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பங்களாவை ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக வேடிக்கை பார்த்து கொண்டு சென்றேனோ அதே மாவட்டத்திலே காக்கி உடை அணிந்து என்னுடைய தாயுடன் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன் நான். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். இது எனக்காக சொல்ல, உங்களுக்காக. கிளைமேக்ஸ் என்னமோ தான். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். ஒன்று கிரவுண்டில் இரு, ஃபுட்பால் விளையாடு, இல்லைன்னா நூலகத்தில் இரு, படி. 2 இல்லாமல் ரோட்டில் இருந்தால் கடைசி வரைக்கும் ரோடு தான். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் த லாஸ்ட் பெஞ்ச். யூ நோ வை? த பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ். மனித மனம், மனிதனுடைய மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. நம்முடைய வலிமை நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். மிகப்பெரிய வலிமை உடையது நம்முடைய மனம். நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்த, இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும். ஒரு விவசாயி பயிரை வளர்த்தெடுக்கும் போது எப்படி களைகளை அகற்றி பயிரை செழுமையாக வளர்த்தெடுக்கின்றானோ, உன்னுடைய மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை ஒரு காவலாளியைப் போல வெளிக்கொண்டு வர வேண்டும். கெட்ட எண்ணங்கள் மனதிலே புகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை எவன் ஒருவன் அடக்கி ஆளுகின்றானோ அவனே வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். இதை சொல்லித் தருவதற்கு நானோ உங்களுடைய தாளாளரோ உங்களுடைய முதல்வரோ தேவையில்லை. நீங்களே போதும். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல இளைஞர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்க்கின்றேன். அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அதை விட்டொழித்தால் எந்த விதமான சிந்தனை சிதறலும் இல்லாமல் உங்களுடைய நோக்கம் என்னவோ அதிலே உங்களுடைய முழு மனதும் குவியும். உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான், வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் என்கிறார் கன்ஃபூசியஸ். உன்னை நீ பார். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். மகாத்மா காந்தி. இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ உன்னை அதை போல் மாற்றிக்கொள், உலகம் மாறிவிடும் என்கின்றார். இதெல்லாம் விட ஒரு மனிதனுடைய மனதிலே ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் உண்டாகிறது. நீ என்னவாகணும்? ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும், என்ன வேணாலும் நீ நினை. கோடீஸ்வரன் ஆகணும், நல்ல மனிதன் ஆகணும், ஒரு பெரிய பக்திமான் ஆகணும். எழுதி வைத்துக்கொள். 59,999 எண்ணங்களும் செயலற்று போய் காலையில் எழும்போது 24 மணி நேரம் உன்னுடைய பையிலே இருக்கும். வீணாக நீ செலவு சென்று சிந்தையை வீணாக்குவதற்கு எந்த நேரமும் உனக்கு கிடைக்காது. அதுக்கு பிறகு பார், வெற்றி உன் கதவை தட்டும் என்கிறார். அதைவிட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிரூபித்து விட்டு சொன்னவர்கள், அறிவை விட கற்பனை மேலானது. நீ பிற்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ இப்போதே ஆகிவிட்டதை போல் நீ நினைத்து பார், நடக்கிறதா இல்லையா என்று பார். ஏனென்றால் கற்பனை அறிவை விட மேலானது. ஏதேனோ நீ செய்யறதையே செஞ்சுட்டு இருந்தா அதனுடைய விளைவுகள் அதை போலத்தான் இருக்கும். டெய்லி என்ன நடக்குதோ அதை தான் இருக்கும். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். அதுதான் வெற்றியினுடைய சூட்சுமமே. இங்கு சொன்னார்களே மிக சிறந்த பேச்சாளர் என்றெல்லாம், இது எப்படி சாத்தியப்பட்டது? உங்களுக்காகவே சொல்லுகின்றேன், எனக்காக அல்ல. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கின்ற இந்த சொற்பொழிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல்.
30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக இதையே செய்பவர்கள் இருக்கின்றார்கள். காவல்துறையிலிருந்து விடுபட்ட பிறகு டிவி பார்த்துட்டு படுத்திருக்கிற டம்மி பீஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்வில் இருந்தே உதாரணத்தை சொல்லிக்கிட்டேன். நான் போய் பேசுகிற இடத்துலலாம் கேட்பாங்க, நீங்கள் என்ன தமிழ் எம்ஏவா? நான் எம்எஸ்சி சுவாலஜி. தமிழ் எம்ஏன்னா என்ன, அதில் என்ன தான் இருக்கும்னு அதுக்கப்புறம் சேர்ந்தேன். தமிழ் எம்ஏல யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் வந்தேன். இன்று 30 ஆண்டுகளாக இந்த துறையிலே பேசி கொண்டிருப்பவர்கள் அத்துணை பேரையும் தாண்டி இறைவன் அதிகமாக தேடப்படுகின்ற தேவைப்படுகின்ற மனிதனாக என்னை உங்கள் முன் நிறுத்தி இருக்கிறார் என்றால் அத்துணைக்கும் காரணம் மொழியும் இறைவனும் என்னுடைய உழைப்பும் படிப்புமே. இதை உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடும். அதெல்லாம் செய்யாமல் சும்மாவே இருந்துட்டு உலகத்திலே நான் பெரிய ஆள் ஆகணும்னா எப்படி? Without clearly defined goals, you are like a brain surgeon operating with a blind fold on. பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனக்குத்தானே எழுதிக்கிறான். ப்ரூஸ்லி நியூயார்க்கில் பிளானட் ஆடிட்டோரியம்னு ஒரு இடம் இருக்குங்க. அதில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா சீக்ரெட்னு ஒரு முத்திரை குத்தி ஒரு லெட்டர் தொங்க. உள்ள நுழைஞ்சோன்னு அதை படித்து பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுப்பான். படித்து பார்த்தா அதில் சொல்கிறான், 1970ஆம் ஆண்டுகளிலே ஒத்த பைசா இல்லாமல். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, உங்களுடைய தாளாளர் இங்கே வந்து இறங்கும்போது கன்னியாகுமரியில் எப்படி அவர் இன்னொருத்தர் வந்து இறங்குனாங்க, யார்கிட்ட வந்தாங்க, அவங்கெல்லாம் எப்படி உதவி பண்ணாங்க. கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சுஸ்ங்கிறத அவருடைய பேச்சில் நான் பார்த்தேன். யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் இல்லாதவர்கள் கூட தனக்கு எப்படி இந்த நிலை வருவதற்கு கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சுஸ், சிசாரோ ரோமன் எம்பையர் சொல்கிறான். அப்போது இந்த மாதிரி ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு எத்தனை பேர் எப்படியெல்லாம் உதவி செய்கின்றார்கள் என்று பாருங்கள்.